Good evening students. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் அ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இதில் நிறைய முக்கியமான டெக்னிக்கலான டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிற புரிதலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஆரம்பம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் த செல்லிங் ஆஃப் ஆர் லிக்விடேட்டிங் தி அசட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ அரசாங்கத்துடைய சில சொத்துக்களை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் விற்கிறாங்க. அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎஸ்சி அல்லது பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி, சரிங்களா? அதுக்கப்புறம் ஏர் இண்டியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள், அரசாங்கத்துடைய நிறுவனங்கள். சரிங்களா? ஸோ இப்போ சப்போஸ் அரசாங்கம் இந்த நிறுவனங்களுடைய சொத்துக்களை விற்றாங்க அப்படின்னா அதை தான் நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பின்புலம் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 1991 நம்மளுக்கு தெரியும் இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரம் த நியூ எக்கனாமிக் பாலிசி. சரிங்களா? இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது 1991 இந்த எல்பிஜி அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணுறாங்க. எல்பிஜினா என்னென்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஆனால் இந்த டேர்முக்கான மீனிங் இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கான மீனிங் தான் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன். லிபரலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு நீட் ஃபார் அப்டைனிங் லைசன்ஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 24 லைசன்ஸ் வாங்கினா தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் லைசன்ஸை குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஒரு லைசன்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குவதற்கான அந்த லைசன்ஸ் நீடை பார்த்தீங்கன்னா குறைக்கிறது தான் லிபரலைசேஷன். ரெண்டாவது ப்ரைவேட்டைசேஷன். சரிங்களா? ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா தனியார்த்துவம். ஸோ இது வரைக்கும் அதாச்சும் 1991 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் கிட்டத்தட்ட 99% தொழில்துறைகள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ 1991 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தொழில்களில் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் குளோபலைசேஷன். சரிங்களா? உலகமயமாக்குதல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 3 வார்த்தைக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மீனிங். ஸோ இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்காக 2016-17 அதாச்சும் கிட்டத்தட்ட சொன்னால் 2016 பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட், ஷார்ட் ஃபார்மாக தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தீபம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்ட் அட்ராக்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ கேபிட்டல் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்களை விற்று கொடுத்துருக்கிறதுக்கும் தனியாருடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சரிங்களா, அந்த முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 3 வகைப்படும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் மூணாவது ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ முதல்ல மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரசாங்கம் ஒரு பொதுத்துறை நிறுவனங்களில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமாக இருக்கும். சரிங்களா? மெஜாரிட்டி அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 51% மேலே அந்த பங்கீடுகளை அந்த தொழிலுடைய பங்கீடுகளை அரசாங்கம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுதான் மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ மெஜாரிட்டி கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க, மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்திருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி, பவர் கிரிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 51% மேலே அரசாங்கம் தான் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 49% தான் அந்த 49 தான் நம்ம மைனாரிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த 49% ஆட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்க போகுது. இது மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஷேர் 51% கீழே இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட்டுடைய ஷேர் 51% கீழே இருக்கும். மெஜாரிட்டி ஆட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்க போகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா? நம்ம சிபிசிஎல்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் ஆயில் லீக் நடந்துச்சுல அந்த பொதுத்துறை நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டுடைய ஷேர் 51% கீழே இருக்கும், ப்ரைவேட் அதிகமாக வச்சுருப்பாங்க.
இதே இது ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஏர் இண்டியா, சரிங்களா, ஏர் இண்டியா வந்து இப்போ முழுக்க டாட்டா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து இதில் வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாடே இருக்காது. சரிங்களா, ஸோ மைனாரிட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 51% மேலே வச்சுருப்பாங்க. மெஜாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து 51% கீழே வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் முழுக்க ப்ரைவேட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கட்டுப்பாடும் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது என்னதுக்காக இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் பேர்டனை குறைக்கிறதுக்காக. சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் நிறையா பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸில் வந்து ஓடிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து பிஎஸ்என்எல், சரிங்களா, இப்போ நம்ம யாருமே வந்து பிஎஸ்என்எல்லாம் வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நெட்வொர்க் வந்து புவராக இருக்குது, சர்வீஸ் புவராக இருக்குது. ஏன் புவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சிக் பிஎஸ்யூஸ்னால் ரொம்பவுமே வந்து நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். சரிங்களா, இது யாருக்கு நஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தான் நஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஷேர்ஸை விற்கிறாங்க. சரிங்களா, இதோடைய பங்கீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்றாங்க அப்படின்னா அதன் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதன் மூலயமா அந்த ஃபிஸ்கல் பேர்டன் வந்து குறையும். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். ரெண்டாவது என்கரேஜஸ் எஃபிஷியன்சி. சரிங்களா, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ப்ரைவேட்டை அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சரிங்களா, எஃபிஷியண்ட்டாக வந்து செயல்படுவாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஏர் இண்டியா வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். ஏர் இண்டியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து புவராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரைவேட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய எஃபிஷியன்சி, அதாச்சும் அதனுடைய சர்வீஸ் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, ஸோ ஒரு ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க எஃபிஷியன்சியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட்டைசேஷன் இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. மூணாவது அட்ராக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நிறைய முதலீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். சரிங்களா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ப்ரைவேட் செக்டர் அதுக்கு உள்ளே வர பார்ப்பாங்க. சில அதை அந்த சொத்துக்களை வாங்க பார்ப்பாங்க. சில அதன் மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். நாலாவது என்ஹான்சஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன். சரிங்களா, கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸ் நிதி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா, இந்த நிதியை இந்த மாதிரி இன்எஃபிஷியன்ட் பிஎஸ்யூஸை செலவழிக்காமல் ப்ரொடக்டிவ் செக்டார்ஸில் செலவழிக்கிறதுக்கு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பளிக்குது. சரிங்களா, ஸோ அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஎஸ்என்எலுக்கு அரசாங்கம் வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இந்த 60,000 கோடி அப்படிங்கிறது மக்களுடைய பணம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பிஎஸ்என்எல் இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 60,000 கோடியை மக்கள் நலப்பணிக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் செலவழிக்க முடியும். சரிங்களா, ஸோ இதான் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷனில் பெனிஃபிட்டாக இருக்கும். அஞ்சாவது இட் இம்ப்ரூவ்ஸ் அ கவர்னன்ஸ். சரிங்களா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ். சரிங்களா, ஒரு ப்ரைவேட் ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிர்வாகம். சரி, அந்த நிர்வாக திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க, சரிங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதே இது ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. சரிங்களா, நமக்கு எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐயில் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆறாவது ஜாப் கிரியேஷன் அண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட். சரிங்களா, ஸோ ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை விட ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில இதுக்கான ஃபண்டெல்லாம் நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இதன் மூலயமா நிறைய பேருக்கு ஜாப் கிரியேஷன் ஆகும், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும். சரிங்களா, அந்த 7வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் ஏற்படும். சரிங்களா, ஸோ இது எல்லாம் தான் வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸாக வந்து இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருஷம் வந்துட்டு இருக்கக்கூடிய ரெகுலர் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடைபடும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஐசி மாதிரியான ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குது. இந்த எல்ஐசியோடைய ப்ராஃபிட்ஸ், சரிங்களா, வருஷம் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. இது யாருக்கான பணமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கான டிவிடெண்டாக போகுது. சரிங்களா, அரசாங்கத்துக்கு ரெகுலர் பேமெண்ட்ஸாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, சப்போஸ் இப்போ எல்ஐசியை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரவே வராது. சரிங்களா, ஸோ அதனால் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இட் குட் லீட் டு த ப்ரைவேட் மோனோபோலி. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்என்எல் அப்படிங்கிற விஷயத்தை அபாலிஷ் பண்ணிட்டு ஜியோ மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து இட் லீட்ஸ் டு த ப்ரைவேட் மோனோபோலி அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே வர்த்தகம் செய்யக்கூடிய உரிமை. சரிங்களா, வேறு யாருமே வந்து அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கும் வந்து இது வழிவகுக்கும்.
சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் நான் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ். சரிங்களா, எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த செக்டார்ஸ், எதெல்லாம் வந்து இல்லை இது சாதாரணமான செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துதல் வந்து இன்னும் தெளிவாக இல்லை. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆயில் செக்டார். சரிங்களா, நம்முடைய எண்ணெய் தொழிலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரைவேட்டைசேஷன். சரிங்களா, நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது நம்ம நாட்டுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். சரிண்ணா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4வது ஃபால்ட்டி மாடல். சரிங்களா, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய ஃபண்ட்ஸை வந்து மக்கள் நல சேவைக்கு பயன்படுத்தாமல் அரசாங்கத்துடைய கடன் நிலுவைகளை செலுத்துறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தவறான நோக்கமாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரெவன்யூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு செலவழிக்கணும்னா ஃபார் தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். சரிங்களா, அரசாங்கத்துடைய மக்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு செலவழிக்குமே தவிர்த்து அரசாங்கத்துடைய கடனை செலுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி செலுத்துனாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயனற்ற ஒரு பணியாக போயிடும். சரிங்களா, ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ தீஸ் ஆர் தி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் தி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ மைனாரிட்டி அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஷேர் அதிகமாக இருக்கும். சில மெஜாரிட்டினா கவர்மெண்ட்டுடைய ஷேர் கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா முழுக்க ப்ரைவேட்டைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா 100% ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ கமிங் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.